சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எந்த தப்பும் பண்ணாத. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. பாக்குறேன், கண்டுபிடிக்கிறேன். இந்த ஆள் வேற நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிப்பான் போல இருக்கு. இவன் ஏதாவது சொன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் அவனை தான் நம்புவாங்கக்கா. இதை எப்படிக்கா சமாளிக்க போறோம்? எப்படி சமாளிக்கணும்? சமாளிச்சுதான் ஆகணும். சொல்லுடா கட்டெரும்பு. ஹலோ மலரு, என்னாச்சு உனக்கு? நீ ஏதோ கீழே விழுந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கன்னு பொங்கல் போன் பண்ணாரு. என்னாச்சு மலரு? டேய் கட்டெரும்பு, எனக்கு ஒன்னும் இல்லடா. இப்ப நான் நல்லாதான் இருக்கேன். தண்ணில கால் வழுக்கி கீழே விழுந்துட்டேன்டா. வேற எதுவுமே இல்ல. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ நல்லாதானே இருக்க? நானும் நல்லாதான் இருக்கேன். என் வயித்துல இருக்கிற பாப்பாவும் நல்லாதான் இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. கடவுளே, இப்பதான் மலர் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ கீழே விழுந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். பயப்படாதடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி மலரு, நீ ஜாக்கிரதையா இரு. சரிடா. பார்வதி அக்கா என்னடா பண்றா? அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்ல? நான் நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்கு போன் பண்ணா, நீ இப்ப கூட பார்வதி எப்படி இருக்கான்னு கேக்குறியே மலரு. பார்வதி மேல நீ வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்காம உன்னை போய் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காளே. சரி விடுடா, நம்ம பார்வதி அக்கா தானே. டேய் கட்டெரும்பு, பார்வதி அக்காவை பார்க்கணும் போல இருக்குடா. நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன், அட்டென்ட் பண்றியா? அக்கா முகத்தை நான் பார்க்கணும்டா. அப்படியா? சரி, நானே உனக்கு போன் பண்றேன். சரிடா. மலரு, நீ பேசாம இரு. என்னடா கட்டெரும்பு, போனும் கையுமா சுத்திட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல பார்வதி, சும்மா அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ. டேய் கட்டெரும்பு, அக்கா எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டா. யார் அவளை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுடா. நானா? என்னடா கட்டெரும்பு? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் சின்ன சின்ன வேலைடா, நானே பாத்துப்பேன். இதுல என்ன இருக்கு? டேய், இந்த மாதிரி நேரத்துல எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுடா. ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா? ஆமா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீ இந்த மாதிரி நேரத்துல எந்த வேலையும் பார்க்க கூடாது பார்வதி. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். டேய், இது நம்ம வீட்டு வேலைடா. நாம பார்க்காம வேற யார் பாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. கேட்டுச்சா? யார்கிட்ட கேக்குற? ஒண்ணும் இல்ல, ஹெட்செட்ல பாட்டு சரியா கேட்கல, அதான் கேட்டுச்சான்னு என்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். போடா. டேய் கட்டெரும்பு,
அப்படியே அக்கா இந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுறாளான்னு கேளுடா. ஆமா பார்வதி, இப்பெல்லாம் நீ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறியா? டாக்டர் சொன்ன மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறியா இல்லையா? என்னடா திடீர்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னது திடீர்னா? அப்ப இதுக்கு முன்னாடி நான் உன் மேல அக்கறையா இல்லைன்னு சொல்றியா பார்வதி? அப்படி கேக்கல. அப்புறம் என்ன சொல்லு, ஜூஸ் குடிச்சியா இல்லையா? இல்லடா கட்டெரும்பு, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் ஜூஸ் போட்டு குடிக்கணும். கட்டெரும்பு ஏன் அத கூட சுசீலா அத்தை போட்டு கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளவுதான் போட்டு குடிக்கணுமா? அக்காவை கூட கவனிக்காம அப்படி என்னடா அந்த வீட்ல அவங்களுக்கு வேலை இருக்கு? கேட்டு சொல்லுடா. ஏன் பார்வதி, இத கூட நீயே தான் போட்டு குடிக்கணுமா? உன் அத்தை என்ன பண்றாங்க? ஏன் அவங்க உனக்கு போட்டு தர மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் ஏன்டா போய் அவங்கள தொந்தரவு பண்ணணும்? அவங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வேணும்னா நானே போட்டு குடிச்சுக்க போறேன். ச்சே, இந்த மாதிரி நேரத்துல கூட என் அக்காவை கூட இருந்து பாத்துக்க யாருமே இல்லையே. இதுவே நான் அங்க இருந்திருந்தேனா என் அக்காவை எப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? பார்வதி, இனி தனியா இருக்க, உனக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும்னா கூட நீயே தான் போட்டு குடிக்கணும். இதுவே மலர் மட்டும் உன் கூட இருந்திருந்தா அவ உன்னை எப்படி எல்லாம் பார்த்து இருந்திருப்பா. டேய், என்ன பேசிட்டு இருக்க? என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தவடா அவ. அவ என்ன நல்லா பாத்துக்குவாளா? பச்சை துரோகிடா அவ. அவ என் கூட இருந்திருந்தா என் புருஷனை கொல்ல நினைச்ச மாதிரி என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பா. அவ எனக்கு பண்ண துரோகத்தை நான் சாகுற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன்டா. இத பார், அவளை பத்தி இனி என்கிட்ட பேசி என்னோட கோவத்தை உன் பக்கம் திருப்பிடாத. எனக்கு பாத்துக்க கவனிக்க ஆள் இல்லாம நான் செத்தா கூட பரவாயில்ல. ஆனா அவளை என் நிழல கூட நெருங்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் அவளை பத்தி ஏதாச்சும் என்கிட்ட பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐயோ பார்வதி, நீ வேற. நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எனக்கும் மலரை பிடிக்காம தானே இங்க வந்தேன். மலர் மேல உண்மையா நீ கோவமா இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நீ கோவப்படாத. பார்வதி பேசுனதெல்லாம் பாத்தியா? இதுக்குதான் நான் அப்ப உனக்கு போன் பண்றதுக்கு தயங்கினேன்.